வேற ஒரு பொண்ணு மேல வந்திருந்தா கண்மணி கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த ஃபீலிங்க்கு காரணமே கண்மணி தாங்கிறப்போ யாருகிட்ட நான் போய் கேட்பேன்? இந்த விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றோம்னா அவங்க நம்மளை பத்தி ஓரளவாவது தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். அதே நேரம் நம்மளை பத்தி தப்பா நினைக்காம உண்மையை எடுத்து சொல்றவங்களா இருக்கணும். கண்மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவங்கள எக்காரணத்தை கொண்டும் தப்பா நினைக்காத ஆளாவும் இருக்கணும். இப்படி இங்க யார் இருக்கா? ஏய் அன்பு, ஜீவா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இதோ வரேன். ஈவினிங் வீட்டுக்கு தான் போறீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கு? வீட்டுக்கு தான் போறேன். வேற எந்த பிளான்ஸும் இல்ல. ஒடிச்சா எல்லாரும் வளரத்தான் செய்வாங்க. நான் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன். கண்மணியோட பாஸ்ட் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவளுக்கு அமைஞ்ச புருஷன் ரொம்ப மோசமானவன் போல. பொறுப்பான ஒரு பொண்ணு கிடைச்சா ஒருத்தன் எப்படியெல்லாம் அவளை தாங்கணும். ஆனா அவ மதிப்பு அவனுக்கு தெரியவே இல்லை. லைஃப்ல எதெல்லாம் கடந்து வந்திருக்கா தெரியுமா? நிஜமா சொல்றேன் அன்பு, வாழ்க்கையில அவ பட்ட கஷ்டத்தை சத்தியமா வேற எந்த பொண்ணும் பட்டிருக்க மாட்டான். பாட்டி சொல்றதெல்லாம கேட்பான். சரியான முட்டா பயலா இருப்பான் போல. இப்போ அவங்க என்ன பண்ண உனக்கு என்ன? நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நீ ஆம்பளை சிங்கம்டா. எனக்கு என்னடா? அப்புறம் ஏன்டி சொல்ல கண்ணு வேர்க்குது இல்லையா? திடீர்னு வந்து டேப்பை வச்சு ரெஸ்டாரண்ட் அளவெடுத்தா என்ன சார் அர்த்தம்? பேசாம இந்த ஹோட்டல என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க.